என்ன ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னா பாதாள கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதுதான் சில பேர் கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர் மாரியோ சிமுலேட்டர். ஓகே, இந்த பாக்ஸ் வந்து ஆப்பிள். இதை வந்து அப்படியே நம்ம பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போய் வச்சிடணும். இன்னும் இந்த ரேக்கை அப்படியே ரேக் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து குப்பையில் போடணும். குப்பையில் போட்டுட்டு இதை ஃபஸ்ட்டு க்ளோஸ்லிங் இருக்க ஆன் ஓப்பன் பண்ண முடியல. சரி இருங்க, ஒரு கம்ப்யூட்டரில் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் எனக்கு தெரியல. கரெக்டாக 169 எஸ் வச்சாச்சு. கூட வைக்கலாமா? வச்சாச்சு. அப்புறம் இங்கே என்னென்னா இது கம்ப்யூட்டரா? ஓகே, இதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ நம்மள என்ன வாங்க முடியும்னா தொட சொல்கிறாங்க. உட்காந்துட்டோம், யாருமே வரல. வந்து நான் ஆரஞ்சு ஒன்று, அப்புறம் இதுவும் வாங்குகிறேன். $3 தான் இருக்குது. அப்படி இதுவும் வாங்கிடுறேன். இப்போ என்ன $1 இல்லை. இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ ஆரஞ்சு வந்தால் லாபம்னு நினைக்கிறேன். இதை வந்து திருப்பி க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பனே இருக்கட்டும், அப்போ தான் நம்மளுக்கு லாபமாகும். ஒரு 4 ஆப்பிள் தான் வாங்கியிருக்கப்பல மொத்தமாக $80 ஆகிருக்கு. $11.20 அப்படின்னு நம்ம ஊருப்படி எவ்வளோ அமௌண்ட்டுன்னு எனக்கு தெரியல. இவரும் 4 தான் வாங்கியிருக்காப்புல. நம்மளுக்கு ஆனால் இவர் வந்து அவ்வளோக்கா அதிகமாக கொடுக்கல, கரெக்டாக கொடுக்கணும். இவங்களும் அதே மாதிரி தான் வாங்கியிருக்காங்க. 4 நாளாக வாங்கி இப்போது முடிஞ்சு போச்சு ஆப்பிள். நம்மக்கிட்ட $40 இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு $28 வந்துருக்கு. அது எப்படின்னா எல்லாம் அமௌண்ட் தான். இங்கே போங்கன்னு காமிக்குது. ஆனால் என்னதுன்னு தெரில. இதை க்ளோஸ் பண்ணணுமா? இல்லை காய்ஸ், இதை க்ளோஸ் பண்ணக்கூடாது, இதில் போடணும். இதை நான் வாங்கிட்டேன், ஆனால் இப்போ தான் வாங்க சொல்கிறேன். இங்கே இருங்க, ஆரஞ்சு வந்துடுச்சு. இதான் காய்ஸ், மைக் கொஞ்சம் செட் பண்ணிக்கிறேன். செட் ஆகிடுச்சு. ஓகே, ஆரஞ்சு வந்துடுச்சு. எதுங்க கைஸ் சொல்ல படுக்கிறாங்க. ஓகே, இப்போ ஆரஞ்சு வந்துடுச்சு. ஐயோ, மேலேயே ஆப்பிள் வைப்போமா? இல்லை வைக்க முடியுமான்னு பார்க்குறேன். இல்லை, வைக்க முடியுது கைஸ். இது அப்படியே நம்ம ஃபுல்லாக வச்சிடணும், அப்போ தான் கரெக்டாக இருக்குங்கன்னு. கரெக்டாக ஓகே. 88ன்னு போட்டுருது. 2 எனர்ஜி கொடுத்தோம்னா வந்துடும். எல்லாமே அரைச்சிட்டேன். இங்கிட்டுனா வைக்கணுமா? இருங்க கைஸ், இதை எப்படியாச்சும் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். இதை த்ரோ பண்ணிடுறேன். பாக்ஸ் எடுத்து த்ரோ, கேட்ச், த்ரோ, கேட்ச், த்ரோ. ஓகே, இதை வந்து அப்படியே நம்ம மூவ்மெண்ட் பண்ண முடியுமா? முடியல. கைஸ், நம்மளை மூவ்மெண்ட் பண்ண முடியல. இவங்க வச்ச இடத்துல தான் நம்மளால் வைக்க முடியும் போல். சுகருக்கு நம்ம ஃபுல்லாக தான் வைக்க போகிறேன். ஓகே, நான் ஃபுல்லாக வச்சிட்டேன். இதுக்கு வந்து நம்மளுக்கு லாபமாகிற மாதிரி வைக்கணும். $4 கூட வைக்கலாமா? ஆனால் நான் வந்து இது 80. நம்மளுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் ஆகுது. அப்போ நான் இவ்வளோ வச்சுக்கிறேன். 50க்கு கீழே நான் குறைய விட மாட்டேன். ஏன்னா 50க்கு கீழே குறைய விடாது. வந்து இது வந்து நம்ம 3 ஓகே, இது ப்ராஃபிட் நம்மளுக்கு. எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணிட்டோமா? இல்லை, இந்த திஸ் பாக்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம ரேட்டு ஃபிக்ஸ் பண்ண தேவையில்ல. ஆமாம், ஃபிக்ஸ் பண்ண தேவையில்ல. ஓகே, பாக்ஸ் அப்படி போட்டுட்டு, ஐயோ ஒரே ஒரு ஆஞ்சு வாங்கியிருக்கேன். இவ்வளோ தூரம் வந்தீங்களா? பெட்டையில் போய் கேட்டாலே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு இருக்க சூப்பர் மைட்டி எல்லாம் ஒரு சீனிக்கு தான். ஒருத்தர் என்ன வாங்குறாங்களோ அவ்வளோதான் இன்னொருத்தர் வாங்குவாங்களா காய்ஸ்? இது வேறு மாதிரி புது விதமான கேமாக இருக்குது. ஆனால் அமௌண்ட் மட்டும் மாற்றி மாதிரி கொடுக்குறாங்க.
5 ரூபா கொடுத்தா போகாதா? சரி நம்ம 20 கொடுத்துருவோம். 10 5 1 1 72 10 10 2 ஃபிக்ஸ்டு மிக்ஸ்டு. ஐயோ நோ தேங்க்ஸ். ஐஸ் இந்த வீடியோ முடிச்சுட்டு நம்ம இதில் பார்ட் 2 வந்து நாளைக்கு தான் வரும். ஸோ அதனால் நம்ம வந்து சில்லறையாக கொடுமா அப்படி கொடுத்தோமா? சரி ஓகே. நம்ம வந்து அதனால் சரி இவர் 50 ரூபா கொடுத்துருக்காரு. வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? சேஞ்சு சில்லறை இல்லைன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சேஞ்ச் வாங்க வந்தீங்களா? சரி எடுத்துகிட்டு போங்க. நாளைக்கு வந்து இன்றைக்கி வந்து வைல்டு கிராஃப்ட் நான் போகலான்னு இருக்கேன். வைல்டு கிராஃப்ட் வந்து நம்ம போடுவோமா வேண்டாமா அப்படின்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் கன்ஃபார்மாக நம்ம வைல்டு கிராஃப்ட் நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறீங்களோ இல்லையோ நான் போட போகிறேன். வைல்டு கிராஃப்ட் வந்து எது ஆல் பாஸ் நான் கில் பண்ண போடுறதில்ல. லெவல் 2 என்ன ஓகே என்னது இது லெவல் 2. ஓ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுமா? ஓகே $10 நம்ம எடுத்துருவோம். அவ்வளோதானா? இதுவும் நம்ம எடுத்துருவோம். கைஸ் ப்ரோ இது என்ன இல்லீடு அப்படின்னு இருக்கு. ஓ நம்ம எத்தனை லெவல் தாண்டி போனால் 30வது லெவல் 30க்கு மேலே தாண்டி போகணுன்னா 31 32 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் கைஸ். ஓகே எங்களுக்கு நம்ம பில் போடணுமோ? நான் வைல்டு கிராஃப்ட்லாம் இப்போ போடுறதே இல்லை. ஆனால் அதில் என்னோடய லெவல் அதிகமாக தான் இருக்கும். ஓகே மொத்தமாக 10 o'clock வரைக்கும் வச்சு நடத்தலான்னு தான் நான் நினைக்கிறேன். 10 9 தெரில 12 கூட போகணும்னு நினைக்கிறேன் நான். 1 ஓகே டிப்ஸா கைஸ் இப்போ தான் அவங்க எதாவது தூக்கி போட்டாங்க. அது என்னன்னு பார்த்தேன். டிப்ஸா ஓகே கலெக்ஷன் ஆகிடும். இது என்னது இது? ஓஹோ 25 ரூபா கொடுத்துட்டேன் காய்ஸ். ஏதோ 3 அன்லாக் ஆகிருக்கு. இதுக்கு லெவல் 3 போகணுமா? ஐயோ இப்போ நான் எப்படி வெளியே வருவேன்? கொடுத்துட்டேன். ஓகே ஐயோ ஆடு வரேன் கைஸ். இருங்க கைஸ் அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு வரேன். ஸோ கைஸ் எப்படி ஆடு ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு சாங் பாட போகிறேன். எல்லாம் கேட்குறீங்களா? ஓகே பாடுமா? டைம் வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு பண்ணாத வீட்டில் போய் 10 தூங்கிக்கோ திங்கிக்கோ. டைம் வேஸ்ட்டு பண்ணாத பண்ணிக்கிட்டே முட்டிக்காத. $1 கொடுக்க போகிறோம். 2.60 இடிச்சா கொட்டி பறக்கும். வெங்காயிட்டு வைக்காதடா. சட்டையில் மைக்க மாட்டுறேன். அசர் கோளாறு வந்துக்கிட்டே போகிறேன். கட்டு மாமி அவ்வளோந்தான். கைஸ் எனக்கு டவுட்டு. நம்ம இந்த சுகர் கேன் இருக்குல்ல அது நம்ம எவ்வளோ அளவுக்கு வாங்கினோம்? அந்த 8 பைன்னு நினைக்கிறேன். 8 10 அது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம எவ்வளோ வாங்கணும் அப்படின்னா லெவல் 3 போயிடும். இங்கே தான் ரிவார்டு இதா? ரிவார்டில் என்ன சென்ஸா கைஸ்? ஒரு செகண்டு. அடுத்து இது ஓடுனா லெவல் 4 போடணுமா? பச்சை கிளீன மொத்தமாக ஒரு லெவல் நான் இவ்வளோ லெவலில் ஏற்றிடுவேன். இது 29 லெவல் தான் ஏற்றிடலாம். இருங்க இது பிக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஓகே 6 எஸ் கரெக்டாக விட்டாச்சு. இன்னொரு நாள் நம்ம இன்றைக்கி எண்டு ஷோ இருங்க
போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன். கைஸ் 9 o'clock முடிஞ்சிருக்கு. நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் இருக்கிற எல்லாத்தையும் நான் செக் பண்ண போகிறேன். வேலைக்கு ஆள் கூட இருக்கலாமோ. இது வந்து level 4 level 5 16 போனால் தான் இதெல்லாம் பண்ண முடியுமா? இதுதான் போட்டிருக்கு. வந்து நம்ம ஃப்ரீ அமௌண்ட் நினைக்கிறேன். மேலே ஃபன் ப்ராடக்ட்ஸ், இது ப்ராடக்ட்ஸ் ஃபர்னிச்சர் காய்ஸ். ஸோ இதான் ஃபர்னிச்சர்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் அதான் இங்கே பார்த்தேன். இது நம்ம அப்படியே கொஞ்சம் பெருசாகவும் ஆக்கிக்கலாமா? சரி நான் அப்படியே நம்ம கேப்சர் பண்ணி நகட்ட வந்து நல்லா தான் இருக்கும். கைஸ் இப்போ தான் நகட்ட முடியுது, அப்போலேயும் நகட்ட முடியல. அப்படியே அப்போ அப்படியே இப்படி ஒட்டி வச்சிடலாம். எண்டு பண்ணிட்டேன். Day 1 கம்ப்ளீட்டட். நம்மளுக்கு இவ்வளோ லாஸ் ஆகிருக்கு. டோட்டல் லாஸு இதுவும் தான். ஆனால் இவ்வளோ நம்மளுக்கு கமெண்ட் கிடச்சிருக்கு. ஓகே என்னது ரேட்டிங் கேட்குறீங்க? ஓகே சப்மிட் பண்ணிட்டேன். நல்லா தாங்க இருக்குது. நல்லா தான் இருக்குது. இதே லோட் ஆகிட்டே இருக்குதே. இப்படிலாம் ஆகக்கூடாதே. இதனால் ரொம்ப கெட்ட பழக்கமாச்சே. சரி இன்றைக்கி நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. டேட்டும் நம்ம தந்துட்டோம். காலையில் 9 மணிக்கு தான் நம்ம ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம் இந்த சிட்டியை நம்ம சுற்றி பார்த்தோமா? போய் பார்ப்போம். கஷ்டமாக வர வரைக்கும் பார்ப்போம். கைஸ் இது என்னது? இல்லை இது என்னது புரியுது? நல்லா காட்டு level 5. ஓ விளாட்லாம். ஓகே இதுக்குள்ள நம்ம போக முடியாது. நான் சும்மா விடலாம். கைஸ் ஆர்கேடு கைஸ் அது கேம்ஸ். ஓகே இங்கே பாருங்களேன் கேம்ஸு. அது கேம்ஸில் நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு உள்ளதா? சரி நம்ம சூப்பர் மார்க்கெட்டை போய் ஒட்டி வைப்போம். நல்லா இருக்குது. இது கேஸ் அந்த சைடு ஒட்டி வச்சுருக்கீங்க. என் சூப்பர் மார்க்கெட் எங்கேன்னு இருக்குது? ஏஐ. சரி கைஸ் நான் ஒரே ஒரு செகண்ட் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன். கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன் இருங்க. இது பேர் தான் ஆந்தை. வீடியோ பார்க்குறவங்க லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அப்படி பண்ணலைன்னா நான் உங்களை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பயும் நல்லதே நடக்கும். இதுதான் நான் சொல்கிற அறிவிப்பு. ஓகே நம்ம கேம்குள்ளே போகலாம் வாங்க. ஹலோ கைஸ் நான் ஃபஸ்ட்லேருந்தே திருப்பி வந்துருக்கேன். நான் Day 2லேருந்து தான் கண்டினியூ பண்ண போகிறேன். காய்ஸ் எனக்கு இப்போ தும்ம வந்துச்சு. அதனால தான் நான் இப்போது தும்முனேன். Day 2 கண்டினியூ ஆகுதில்ல. நம்ம இது இதை வந்து நம்ம மொத்தமாக 3 டே வச்சுக்கலாம். 3 டேவோட இன்னையோட டே நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வைல்டு நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். வைல்டு கிராஃப்டில் நம்ம டைகராக ப்ளே பண்ணலாம். டைகராக ப்ளே பண்ணி நம்ம 70 லெவல் சேர்க்க பார்க்கலாம். டைகராக நம்ம ப்ளே பண்ணி மொத்தம் எத்தனை லெவல் சேர்க்க போகிறோம்னா, மொத்தமாக இந்த வீடியோவில் நம்ம எவ்வளோ லெவல் சேர்க்கலான்னு இந்த கேம்குள்ளே போய் பார்த்துக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ என் கூட சேர்ந்து 1 ரூபான்னு சொல்லுங்கள் நம்ம கொடுக்கலாம். 1 ரூபான்னு சொல்லுங்க நம்ம கொடுக்கலாம். நீங்கள் 1 ரூபான்னு சொன்னா நான் கொடுப்பேன், இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன். நீங்கள் இப்போது 1 ரூபான்னு சொன்னான்டா நான் இப்போ கொடுப்பேன். ஹலோ கைஸ் இப்போ நீங்கள் 1 ரூபான்னு சொல்லுங்கள் நான் கொடுக்குறேன். நீங்கள் 1 ரூபான்னு சொன்னால் நான் கொடுத்துருவேன் கைஸ். 1 ரூபா சொல்லுங்கள் வாங்க என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். 1 ரூபா 1 ரூபா 1 ரூபா வாங்க. இப்போ ஓகே கொடுத்துடலாம். வாங்க நெக்ஸ்ட் கஸ்டமர் போகலாம்.
இவங்க 50 ரூபா கொடுத்துருக்காங்க, நம்ம 46 ரூபா சேஞ்சு கொடுக்கணும். வாங்க நம்ம கொடுத்துடலாம். இவங்க இப்போ கிளம்ப போகிறாங்க, கிளம்பிட்டாங்க. நம்ம வந்து இப்போது கரெக்டாக கொடுத்துடணும். ஏன்னா அவங்க கரெக்டாக கொடுத்துட்டாங்க. இவரும் அதே அமௌண்ட் தான் கொடுக்கணும். நம்ம கொடுத்துக்கலாம். ஐயோ லேக் ஆகுது கைஸ், இருங்க நான் போய் என்னன்னு சரி பண்ணிட்டு வரேன். ஓகே கைஸ், என்னோட வீடியோ பார்க்குறவங்க விடிஜி ஃபேனா நான் இல்லைன்னா மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள். இல்லை நான் ஜில்ஜோன் ஃபேன்னு சொல்கிறாங்க லைக் பண்ணுங்க. நான் விடிஜி ஃபேன் சொல்கிறவன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லவ்லி பர்சன் சொல்கிறவங்க கைஸ். இப்போது நான் என்னோட நார்மல் வாய்ஸ்க்கு நான் வரப்போகிறேன், வந்துடவா? கைஸ், இப்போ நான் என்னோட நார்மல் வாய்ஸ்க்கு வந்துட்டேன். நம்ம வந்து டே 2 வந்து இன்னும் முடியல. ஆமாம் கைஸ், எனக்கு ஒரு டவுட்டுன்னு சொல்ல வந்தேன். இப்போ இப்படி ஆகிப்போச்சு கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டே 3 முடிச்சுட்டு நம்ம இந்த வீடியோவும் முடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் கன்ஃபார்மாக நம்ம வைல்டு கிராஃப்ட் போட போகிறோம் கைஸ். என் ஃப்ரெண்டு இப்படியே சொன்னேன் அன்னைக்கு, நம்மக்கிட்ட 50 கொட்டு வாங்கி யூடியூப் 100 கொட்டு வாங்கி ஒருத்தர் நான் வீடியோ காப்பி பண்ணி போட்டோமா, அவன் தான் என் ஃப்ரெண்டு. அவனை வீடியோவுக்கு கூப்பிட்டா வரமாட்டேன் கைஸ். ஏன்னா போடா நான் வரமாட்டேன், நம்ம யூஎஸ்க்காகலாம் எல்லாம் பண்ண முடியாது படா அப்படின்னு சொல்லிட்டான் கைஸ். ஆனால் இனிமேல் வரமாட்டான், வருவான் கைஸ். அதுக்கப்புறம் அவனை சேனல் பேர் என்னமோ வருவேன் கைஸ், வந்து போச்சு. சேனல் பேர் வந்து என்னமோ வரும், ஆனால் வராது. சேனல் பேர் வந்து ரீமா பிரியன்னு ஒரு சேனல் வச்சுருக்கான். அதுக்கப்புறம் FFSRM லைவ்னு நினைக்கிறேன், அது வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். அவன் 2 சேனல் வச்சுருக்கான். ஒன்று அவங்க தாத்தா ஃபோனில் வச்சுருக்கான், இன்னொன்று அவங்க அம்மா ஃபோனில் வச்சுருக்கான். இருங்க கைஸ், நம்ம டிப்ஸ் அப்படியே கலெக்ட் பண்ணிக்கலாம். அவன் என்னையை பார்த்துட்டு கைஸ் யூடியூப் சேனல் ஆரம்பித்தான். இதில் வேறு அவன் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சேன்னேன். பேசுதம்மா எழுதலா அமுகல அடித்ததோ வேறும் அப்படிலாம் போட்டு வச்சுருக்கான் கைஸ். அதான் கைஸ் அவன் ஒன்று சொல்கிறான். ஆனால் ஏதோ யூடியூப்லேயும் நான் பெரிய பெரிய வீடியோ போடுற மாதிரி போட்டு வச்சுருங்க. அவனோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 50ன்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ லெவல் 4 போயிட்டோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, ஆனால் நம்மளுக்கு இன்னும் இந்த டே முடியல, இன்னொரு டே வேறு இருக்குது. ஸோ இன்னொரு டே போகணுமா கைஸ்? எனக்கு இதுவே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. இன்னொரு டே போகுமா பார்ப்போம் கைஸ். மொத்தமாக நான் 30 மினிட்ஸ் விட்டு நான் தாண்ட மாட்டேன். 30 மினிட்ஸு நான் தாண்ட மாட்டேன். 30 மினிட்ஸ் ஆகட்டும், நான் தாண்ட மாட்டேன் கைஸ். ஆனால் நான் வைல்டு கிராஃப்ட் போடுறேன் கைஸ், அதுக்காச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். பார்ப்போம். 3 கைஸ், இன்னொரு டே முடிஞ்சால் அப்படியே நெக்ஸ்ட் டே போயிடலாம் கைஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த நியூ ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சா, நியூ ரிசோர்ஸஸ் எல்லாம் வாங்க போகிறேன். அதுக்கப்புறம் இது நான் வாங்கணுமே, அச்சோ கைஸ், இது வாங்க அமௌண்ட் இல்லை. சரி நம்ம பார்த்துக்கலாம். என்ன பீப்புள்லாம் பொருள் வந்து இது நம்ம ஷூ வாங்கணுமா, வாங்கியாச்சு. இதுக்கு வாங்கியாச்சு. டைம் வந்து டெலிவரி ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுமா, அதெல்லாம் நம்ம வாங்கணும். அப்கிரேட் பண்ண அமௌண்ட் இல்லையே. அமௌண்ட் வந்து இப்போ 37 தான் இருக்குது. சரி, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற எனர்ஜி வச்சு இதான் பார்த்தோமே, எங்கேயோ ஒன்று இடிக்குதே. அன்லாக் எக்ஸ்பென்ஷனா புரியல, எது எக்ஸ்பென்ஷன் பண்ண சொல்கிறாங்க? ட்ரை பண்ண முடியாது. அப்புறம் என்ன பென்சில் அப்ளை பண்ணிக்கிட்டோம். ஓகே
காய்ஸ் என்னது கைஸ் யாரும் வர மாட்டேங்கிறீங்க. ஸோ 9 o'clock மேலே ஆயிடுச்சுன்னா ஏன் வர மாட்டேங்கிறீங்க? ஓப்பனில் தானே இருக்குது. காய்ஸ் வர மாட்டேங்கிறீங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன் கைஸ் வர மாட்டேங்கிறீங்க யாரும்? கைஸ் பொருள் இல்லை. கைஸ் பொருளே இல்லை கைஸ். சிட் கைஸ் நான் கூட பொருள் இருக்குன்னு நினச்சிதான் கைஸ் எதுவும் பண்ணாமல் இருந்தேன். பொருள் இல்லை கைஸ். காய்ஸ் இப்போ நம்ம வந்து ஃப்ரீசர் வாங்கணும். ஜூஸ்லாம் ஃப்ரீசர் வைப்பாங்க. அந்த க்ரையான்ஸ் இதில் ரேக் பண்ண முடியுமான்னு தெரிலையே. க்ரையான்ஸ் ரேக் பண்ணுறதுக்கெல்லாம் எதாவது வாங்கணுமா என்ன? சன்ஃப்ளவர் ஆயில் சரி. ஃப்ரீசர் ஆயில் கன்ஃபார்ம் ஃப்ரீசராக இருக்கார். எஸ் இந்த ரேட் வந்து நம்ம காஸ்ட்லியாக தான் வைக்கணும். ஃபுல்லாக வச்சுடா. இருங்க கைஸ் ஓப்பன் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு இங்கே வச்சு பார்ப்போம். இல்லைன்னா ஃப்ரீசர்லாம் இருக்குது, வாய்ப்பே இல்லை. என்னது அன்லாக் ஸ்டோரேஜ் இல்லை லைசன்ஸ். ஃபர்னிச்சர்ஸில் வந்து போய் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கே என்னென்ன வாங்க முடியும்னா எனக்கு தெரிஞ்சு இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரேக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரேக்கில் தான் நம்ம வாங்கி போடணும்னு நினைக்கிறேன். ஐஸ் இது வரைக்கும் நம்ம நல்லா தான் நம்ம வீடியோ போயிட்டுருக்கு. ஷிட் இன்னும் 9 minutes-ஆ எவ்வளோ 11 நினைக்கிறேன். இது இங்கே வைக்க முடியுமான்னு பார்ப்போம். எஸ் நோ 10 11 12 13 14 15 14 17 18 19 19 என்ன 7 8 9 கைஸ் 7 hours ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்னது இது? ஐயோ நானே ஆட் ஆகுதுன்னு சொல்லி தான் நெட் ஆஃப் பண்ணி வச்சேன். இது என்ன இது ஒழுங்காக லேக் ஆக மாட்டேன். சரியான லேகி. ஐஸ் இப்போ 1 minutes ஆயிடுச்சு. இது என்னது புதுசாக இருக்குது? குப்பையெல்லாம் போட மாட்டாங்க. இது என்ன புதுசாக இருக்குது? இவ்வளோ சேஞ்ச் பண்ணணுமா? இருக்கிற ப்ராடக்ட்ஸை வாங்கிட்டு போகணுங்கிற மாதிரி தான் இருக்குது கஸ்டமர்ஸுக்கு. கைஸ் $1 எக்ஸ்ட்ரா கொடுத்து போகிறேன். எஹா அப்படின்னு சொல்கிறீங்க கைஸ். எஹா ஓஹோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஏறங்க கைஸ். ஆனால் நான் கன்ஃபார்மாக வைடு கிராஃப்ட் என்ன இப்போ போட முடியுமான்னு தெரில. ஏன்னா நான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஷோ guys டென்புலி 38 பக்கா இருங்க போய் வாங்க முடியுமா? வேண்டாம் டிக் ஏய் இன்ஜினியர் பண்ணுங்க எல்லாம் இப்போ இந்த 3rd day முடிச்சிட்டோம்னா ஹாப்பியாக இருப்பேன். கொஞ்சம் டைம் பண்ணாடி கொஞ்ச நேரம் பேசாமல் நின்ட்டேன்.
ஏன்னா ஃபுல் கான்ஃபிடென்ட்டும் இதுலேயே நான் செலுத்தினேன். சபா கைஸ், எப்போ தான் ஆகும், எப்போ தான் முடியும் அப்படின்னு சொல்கிறதில்ல. சாரி, மொட்டை தான் தாடி இருக்குது. ஏப்பா கரெக்டாக கொடுத்துறப்பல கைஸ். எப்படியோ ஒரு வழியா முடிச்சுட்டு என்னது இது கைஸ், இப்போ வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இல்லை அமௌண்ட் பத்தலை. நான் இந்த பார்ட்டில் எப்படியோ எக்ஸ்பிளைன் பண்ணியே அவன், அதான் என்னோட குறிக்கோள். கஸ்டமர்ஸே வர மாட்டேங்கிறீங்க. ஷோவா கைஸ், அடுத்த கஸ்டமர் வரமா நான் ஆன் பண்ணுறேன். இல்லை கைஸ், அவன் கஸ்டமர்ஸ் வரவங்க ஆன் பண்ணலாம் முடியாது. ஏன்னா இப்போ நான் போகிறோம் ப்ராடக்ட் வாங்கிக்கிறேன். இப்போ என்ன வாங்க போகிறேன் அப்படின்னா, நான் இருக்கிற சீப்பஸ்ட்டு 2 ப்ராடக்ட் மட்டும் தான் வாங்க போகிறேன். ஸோ से हम पुइका बेतिका जबम கைஸ். இது கஸ்டமர் வந்தோடனே நான் கண்டினியூ பண்ணிட்டேன். ஓகே கைஸ், நான் எப்படியோ ரேக் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ எனக்கு $150 கிடச்சா ஒன்றுமே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் இது பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா ஹலோ ஓகே, அமௌண்ட் பக்கா என்னங்க 4.89. உங்களுக்கு என்ன காடா 2.56. உங்களுக்கு இது என்னது 115. என்னதுன்றாங்க. என்ன தேர்வாமல் இருக்கு, புரியல. என்னது என்னதுங்கண்ணா, ஒன்றுமே புரியல காய்ஸ். என்னென்னமோ காமிக்கிறாங்க, ஒன்றுமே புரியல. எஸ் ஆமாம் காய்ஸ், இன்னும் நான் சேர்க்கலை காய்ஸ். நம்ம லெவல் 5 வந்துட்டோம். ஸோ நம்ம $150 நம்ம சேர்க்க போகிறோம். ஐயோ ஆடாக போகிறாங்களே. எஸ் அமௌண்ட் கேஷ். கைஸ், இன்னும் டே எண்ட் ஆகலை கைஸ். ஸோ என்னதுன்னு பார்க்குறேன். கிளிக் பண்ணி பார்ப்போம், கொடுத்து பார்ப்போம். கைஸ், எதுவும் கிளிக் பண்ணால் வர மாட்டேங்குது கைஸ். ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இருங்க கைஸ், நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். வாங்கடா லைசன்ஸை. கைஸ், எக்ஸ்பிளைன் ஆகிடுச்சு. சரி, நான் அப்படியே கொஞ்சம் பிளேஸ் மாற்றிக்க போகிறேன். ஓகே, செட்டு பண்ணிடலாமா? செட்டு இது அப்படியே பிளேஸ் மாற்றிடலாம். செட் பண்ணிடலாமா? செட்டு கரெக்டாக இருக்குது. என்ன இந்த ஏறாமல் இருக்குங்கண்ணே, எதுக்கு இருக்குது இங்கே, என்ன இருக்குதுன்னா தெரில. ஓகே காய்ஸ், இதோட நம்ம இந்த எண்டு பண்ணிக்கலாம் இந்த டேவை. பாய் 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 எடா சியூ. நம்ம வந்து இந்த வீடியோவில் 5ஆம் லெவல் ப்ளஸ் டே 3 முடிச்சு ஒரு நியூ இடத்த அன்லாக் பண்ணியிருக்கோம். வேறு என்னென்னலாம் பண்ணணும்னா, வேறு இனிமேல் என்ன பண்ணணும்னு தெரில. இந்த இடத்துல தான் ஏரோ மார்க் காமிக்குது. ஆனால் கீழே என்ன இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கள். கீழே எதுவுமே இல்லை. உங்களுக்கே நான் கேமராவில் கிறிஸ்டல் கிளியராக காமிச்சிட்டேன். ஃபைனாக நம்ம எவ்வளோ டிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு முடிக்கலாம். கலெக்ட் பண்ண முடியுமா? முடியாதா? ஐயா, பாய் 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 டாடா, see you.